அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது நாம் நிறைய நேரங்களில் ஒரு புது கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். அநேக இடங்களில் அந்த சந்தோஷம் காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவலாக இருக்குங்க. கவனிங்க, இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஐயா எனக்கு பல விதமான பலவீனங்கள் சொல்லிட்டு அவருடைய பலவீனங்களை கேட்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன், கலங்குகிறேன். ஏன் என்று சொன்னால் அவருடைய சரீரம் அவ்வளோ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படியாப்பட்டவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் நிமித்தமாய் பிதாவோடு உறவில்லாத நம்ம வார்த்தையோடு உறவில்லாமல் போன நமக்கு தேவன் தாமே ஒருவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மத்தேயு புத்தகத்தில் நீங்கள் முதல் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கவனிங்க, அங்க வந்து வார்த்தைகள் சொல்லப்படும் போது அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக போறாங்க. அந்த கன்னி கர்ப்பவதி ஆகி என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு குமாரனை பெற்றெடுப்பார்கள். அந்த குமாரன் யார் என்று சொன்னால் இம்மானுவேல். அவர் பேர் என்னது? இம்மானுவேல். இந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என் கூட இல்லாததுனால பலவிதமான பிரச்சனையை அனுபவிக்கிறேன், பலவிதமான பிரச்சனை என் வாழ்க்கையில் வருது, நாம் பிரச்சனைக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்துல வார்த்தை நீங்கள் கவனிக்கும் போது பாருங்க, அவர் ஏன் கூட இருக்கிறவர். அவர் என் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த நாளிலே கிறிஸ்மஸ் நாளிலே நிறைய பேர் ஆலயத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா அவர் என் கூட இருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ளே போனால் அங்கே பாடல் சத்தம், துதி சத்தம் எல்லாம் கேட்கும். அங்கே அவர் இருப்பார். அவரோடு கூட நான் முதலாவது இணைந்து கொள்ள போகிறேன். அவர் கூட போயிட்டேன்னா அவர் என் கூட வருவார். அல்லேலூயா. இந்த புறஜாதியான மக்கள் பாருங்க, அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, அவரை தேடி போவாங்க. தேடி போய் அவரை அவர் வீட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கிற நீங்கள் அப்படி தேவனை பார்க்க கடந்து போக வேண்டும். ஒரு மக வரா, என் மகளுக்கு என்ன பண்ண உடம்பு சரியில்லாண்டவரே, நீங்கள் வாங்க என் கூட இருங்க, என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, என் மகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுற, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தை கேட்டு பெற்றுக்கொண்டு பிள்ளையை சுகமாக்குறான். 100க்கு அதிபதி பாருங்க, வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வர தேவையில்ல, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அவர் வரன்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்க ஆலயத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டும். அந்த சமூகத்திலே கொடுக்கப்படுகிற வார்த்தையை உங்கள் உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது இந்த வார்த்தை உன் கூட இருக்க 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 உனக்கு சுகம் உண்டாகும், உனக்கு பலன் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வார்த்தை இல்லை, எப்பயோ பேசின ஒரு நிந்தையான வார்த்தைகளை உங்களுக்குள்ள வைத்து கொண்டிருக்கீங்க. இதை வைத்து கொண்டிருக்கிறதுனால என்ன லாபம்? கசப்புகளையும் வெறுப்புகளையும் வைத்து கொண்டிருப்பதா உங்கள் வாழ்க்கையில? சந்தோஷம் மிகுந்த ஒரு வார்த்தை இருக்குது, அதை ஏன் வைத்துக் கொள்ளவில்லை? இன்னைக்கு போய் பாருங்களேன், ஆலயத்தில் என்ன மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், சந்தோஷம் பாருங்க. ஒரு கூட்டம் நைட்டெல்லாம் என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்குது. ஏன்னா இந்த கிறிஸ்து பிறந்ததுனால உலகம் முழுவதும் பாருங்க இந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாறுகிறாங்க. ஆனால் நீயும் வேதனையும் கலக்கமும் நிறைந்திருக்கிறாயே, குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறாயே, நிறைய நேரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. காரணம் உங்களோட வார்த்தை இல்லை. வார்த்தை தான் இப்படி இருக்க மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. என் வேலைக்காரன் பழைப்பான் பார்த்தீங்களா, வார்த்தைக்காக கேட்குறாங்க பார்த்தீங்களா, வார்த்தைக்காக கெஞ்சுறாங்க பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகளோடு கூட இருந்ததுனாலே அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டான், அந்த வேலைக்காரன் பலமாயிட்டான். போகும்போது சொல்கிறான் பாருங்க, சுகமாயிட்டான். அது எப்போ நடந்தது? எப்போ நடந்து? இவர் சொன்ன நேரம் அங்கே நடந்திருக்கிறது. அந்த வார்த்தை நீ கேட்கும் போதே உன் உள் உறுப்புகள் புது பலன் அடையும். நீ வார்த்தை கேட்கும் போதே கடன் பிரச்சனை மாறிவிடும். நீ வார்த்தையை கேட்கும் போதே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ பார்க்க முடியும். வார்த்தை கேட்கும் போதே உன் வீட்டுக்குள்ள மாறாத பிரச்சனைகள், தீராத வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. அந்த வார்த்தையை கேட்கும் போதே உன் உள்ள அவ்வளோ சந்தோஷப்படும். எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் நன்மை செய்வார், நிச்சயமாய் என் தேவையை சந்திப்பார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
பாருங்க, அவர் யார் யார் கூட வேதத்தில் இருந்தாரோ அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறினார். அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தோல்விகளையும் அவர் என்ன மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, எபிரேயர்ல நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அங்கே ஒரு விசுவாச பட்டியலே இருக்கும். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோடும் தேவன் இருந்ததுனாலே ஜெயம் எடுத்தார்கள். ஆச்சுங்களா? இன்னைக்கு உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்க உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற உன் கூட இருக்கிறார். இத்தனை வார்த்தை நான் டெய்லி தங்க கேட்குறேன். எப்படி என்னாத இந்த நாள் ஒரு விசேஷ நாள். இந்த நாள் உனக்காக கிறிஸ்து பிறந்ததுக்கான ஒரு அடையாளத்துக்குரிய நாள். இந்த நாளை நீ என்ன பண்ணும்? சந்தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய இயேசு எனக்காக பிறந்த நாள். இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளிலே தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்பதை நீங்கள் எண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணும்? பிரயாசப்பட வேண்டும். ஏசாயால நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் 14ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கவனிங்க, அந்த இம்மானுவேல் பேர்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் உனக்கு ஒரு அடையாளம், அது உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை நீ பார்க்கும்போதே என் வாழ்க்கை இது நடக்கும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சும்மா பாருங்க, மேகம் காத்துன்னா மழை வருவது வாங்க போயிடலாங்க. கொஞ்சம் இயற்கை சூழ்நிலை வேறு மாதிரி மாதுன்னா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வாங்க கடந்து போயிடலாம். இப்படிலாம் பார்க்க தெரிஞ்ச உனக்கு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளில் எனக்கு ஒரு அடையாளம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இந்த அடையாளம் இருந்தால் என் வாழ்க்கையில் இயேசு என் கூட இருக்க போகிறார். இந்த அடையாளம் இருந்தால் என் தேவன் என் கூடவே இருக்க போகிறான்னு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த அடையாளம் தெரியாமல் நிறைய பேர் பாருங்க வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறான். யாரையோ பார்க்குறான், யாரோ கூட சீட்டை எடுத்துன்னு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த டாக்டர்கிட்ட இருந்து இவர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு போயிட்டு எங்க இலவசமாக கொடுக்குற சுகம் கொடுக்குற தெய்வம் இருக்கிறாருங்க. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஐயா, எங்கள் அண்ணனுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதானம்மா. ஐயா, நான் ஒரு ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கம்மா. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதானம்மா. உங்கள் அண்ணனுக்கு என்னம்மா இருக்குது? இந்த மாதிரி விஷயம் ஜபிக்கிறம்மா, இன்றைக்கி ஒரு சுகம் கிடைக்கும். உங்கள் அண்ணன் நல்லா இருப்பாங்க. நீ மறுபடியும் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அந்த கிட்னியில் ஒரு மாற்றம் உண்டாகும். அவர் யூரின் போக முடியலன்னா எல்லாம் ஈஸியாக போக முடியும். அவர் டைலேஷன் பண்ணலாம் குறைஞ்சிரும், நல்லா இருப்பார் அப்படின்னு. அவங்க அதே போல் ஃபோன் பண்ணி பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தையை பேசுகிறார்கள். ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நல்லா இருக்கிறாரு எங்கள் அண்ணன். அது டாக்டர் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எப்படி இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ணோம். தேவன் பாருங்க நமக்கு உதவி செய்யவே கூடவே இருக்கிறார். நாங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போல நிற்கிற இடத்துல ஒரு சின்ன ஜபத்தை பண்றங்க, உன் கூடவும் இருக்கிறார் இந்த தேவன். உன் கூடவும் இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார் அந்த தேவன். நான் வண்டியில் போகிறேன், உடனே பாருங்க ஒரு சின்ன ஜபம். அது எனக்கு தெரியும் அவர் என் கூட வரான்ட்டு. நான் பாருங்க ஒரு இடத்துல நிற்கிற ஒரு சின்ன ஜபம், எனக்கு தெரியும் என் கூட இருக்கிறான்ட்டு. இப்போ உனக்கு தெரிய வேண்டியது, அந்த அடையாளமாய் வந்த தேவன் என் கூடவே இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு. அந்த கூட இருக்கிற தேவனை நீ தான் நம்ம கூப்பிடணும். எரேமியால பாருங்க 33:3 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. அப்ப நம்ம எதையோ கூப்பிடுற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆண்டவருக்கு. அதனால தான் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு. குத்து மதிப்பா குத்து மதிப்பா ஒரு கூட்டம் நிற்கிற இடத்துல டே 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 டேன்னு கத்தின்னு கிடக்கூடாது. எவனும் கண்டுக்க மாட்டான். அப்படி கண்டுக்கினா 10 பேரும் திரும்பி பார்ப்பான், 10 பேரும் திரும்பி பார்ப்பான். அப்போது நீ என்ன பண்ணா, ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடையாளத்தை வச்சு கூப்பிடணும். அவன் பேரை சொல்லி கூப்பிடணும். இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்ப பார்த்தியா, அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் உடனே திரும்பி பார்ப்பான். பாருங்க, ஒரு நாயை கூப்பிட்றேன், கண்டுக்க மாட்டேங்குது, கம்முன்னுக்குது. நான் அது பேர் ஞாபகம் வந்து பாருங்க, பேரை சொன்னேன், அப்படி திரும்பி பார்க்குது என்ன. அப்போ இந்த நாய் கூட அதுக்கு பேரை சொல்லும் போது கவனித்து பார்க்குமானால், திரும்பி பார்த்து வாழ ஆட்டமானால், என் தேவனை குறித்து வேதம் எப்படி சொல்ல பாருங்க, என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. என்ன நோக்கி கூப்பிடுனா ஆண்டவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானே கூப்பிட முடியும். வார்த்தையாய் வந்த தேவனை, வார்த்தையை பார்த்து நீ கூப்பிட வேண்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுங்க. இந்த வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உன் வாழ்க்கையில் கூட இருந்து
உன்னை ஆசீர்வதித்து உன் தேவையை சந்தித்து இந்த நாளிலே துக்கமாக இருக்கிற உன் வாழ்க்கையில், வேதனையாக இருக்கிற உன் வாழ்க்கையில், கவலையாக இருக்கிற உன் வாழ்க்கையில், கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில் மாற்ற வந்தவர். அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர், மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கிறவர் இன்னைக்கு உனக்காக வந்திருக்கிறாரு. இந்த தேவனை நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு. அப்பா, நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா. புறஜாதி மக்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா நீ கூட இன்னைக்கு கூப்பிடு. அப்பா, இந்த நாளில் உன்னை நோக்கி கூப்பிட்றேன்பா, என் வாழ்க்கையில் கூட ஒரு நன்மை செய்ப்பா. கேட்டுப்பாரு, உனக்கு நன்மை செய்வா. நீ ஒன்றா பாருங்க, இந்த நாள் என்னை கூப்பிட்டு பாரு, உன் வாழ்க்கையில் மாற்றம்னா என்ன கேளு. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவன், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய தேவன், உன் வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடிய தேவன் கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இவருக்குத்தான் இன்றைக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து கவனிங்க. அவர் பிறந்தநாள் தாங்க நல்ல உடைகளை உடுத்த முடியுது. அவர் பிறந்தநாள் தாங்க இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்க. அவர் பிறந்தநாள் தாங்க. அவர் என் கூட இருப்பதினாலே தான் இதெல்லாம் உண்டாச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனமே, உன் கூட இந்த இயேசு இருப்பார் என்று சொன்னால், உன்னோடு கூட இந்த இயேசு இருப்பார்னு சொன்னால், இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார். உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வழிநடத்த வல்லவர். என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ அறிந்து கொள்ளாத ஒரு விஷயம், உனக்கு அறியாத ஒரு விஷயத்தை, உனக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு நாள் இது எனக்கு இப்படி இருக்குன்னு கூட உனக்கு கூட தெரியாதுங்க. உனக்கு தெரியாதாங்க, உன் கூட இருக்கிற தெய்வத்துக்கு தெரியும், உன் கூட இருக்கிற தேவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் கையில். அந்த ஃபோனு எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நான் சும்மா அப்படி எடுத்து பார்த்தேன்னா அதை காண்பிக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. அப்போ இந்த ஃபோனுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுமானா, என் கூட இருக்கிற தெய்வம்னா நான் அறியாத ஒரு காரியங்களை. உன் கையில் இருக்க ஃபோனுக்கு பற்றியா, நான் உன்னை அறிந்து கொண்டது தான் அதை அப்லோடு பண்ணுறேன், அதை தான் மற்றவன் அறிந்து கொள்கிறான். ஆனால் தேவன பிள்ளையே, நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆல்ரெடி பார்த்தவங்க, ஒருத்தர் அதில் அனுபவத்தில் கடந்து போனவங்க தான் நீ பார்க்க முடியும். ஆனால் தேவன் யார் தெரியுமா, நீ இந்த வரைக்கும் யாரும் அறியாத ஒரு விஷயம், நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை, பெரிய விஷயங்களை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட தெய்வத்தை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாப்பட்ட தேவனோடு கூட உறவு கொண்டவளாய் மாறுங்கள். இப்படியாப்பட்ட தேவனோடு கூட ஒருவன் உறவு வைத்துக் கொள்ளும் போது அந்த மனிதன் சொல்ற, நான் தண்ணீரை கடக்கும் போதும், பார்த்தீங்களா அது சொல்றாரு என்ன பார்த்து, நீ தண்ணீரை கடக்கும் போது, இப்ப நீ சொல்லு, நான் தண்ணீரை கடக்கும் போது இந்த இம்மானுவேல் என் கூட தான் இருப்பார். நான் நாடுகளை கடக்கும் போதும் அவர் என் கூட தான் இருப்பார். எனக்கு நன்மை செய்கிற தேவன் என்னை விட்டு விலக்கப்பட்டார், அவர் என் கூட இருக்கிறார். பிரச்சனைன்னு சொன்னா ஓடக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க, பிரச்சனை சொன்னா விட்டு ஓடக்கூடியவன் இருக்காங்க. ஆனா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று ஃபைட் பண்ணி அவனை விடுதலை பண்ணுகிற தெய்வம், அவனுக்கு உதவி செய்கிற தேவன், அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு அப்படியாப்பட்ட தெய்வத்தோடு நாம் உறவு கொண்டவளாய், அப்படியாப்பட்ட தேவனோடு கூட பழக்கூடியவளாக நம்ம மாறி இருக்கிறோம். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் கூட இருப்பதனாலே நீ எதை கடந்தாலும், இந்த ஆண்டை நான் கடக்க போறேன்ற, தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் நான் கூட இருக்கிறவனரு, அக்கனியில கவனிச்சுலாம், இப்படியெல்லாம் சொன்ன ஒரு தெய்வம் சொல்ற, இந்த ஆண்டை கடக்கும் போது நான் கூட தான் இருக்கிறேன். இந்த ஆண்டினுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்ட நீங்க இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இம்மானுவேலராய் உனக்காக பிறந்திருக்கிறார். ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீர் நன்மை செய்யப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இம்மானுவேலராய் நீர் எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறீர். நீங்க பிறந்திருக்கிறீர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து எங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை, அவர் எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காகத்தான் அவர்
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, இந்த அடையாளத்தை வைத்து கொண்டு அநேக காரியங்களை ஜெயிக்கத்தக்க வண்ணமாய் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளில் நன்னாளிலே ஒவ்வொருடைய குடும்பமும் சுகமாய் பலமாய் இருக்க வேண்டிய பணத்தைகள் சந்திக்கப்பட ஆசீர்வதித்து வழிநடத்தும். பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.